ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி தான் செஞ்சுருந்தேன். எங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் தான். நிறைய வீடியோஸ் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்து தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஹோப் இதுக்கப்புறம் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வீடுமே ஷிஃப்ட் பண்ணிட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுவேன். கொஞ்சம் டிலே ஆகுது எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு. என் பொண்ணு தூங்குகிற டைமில் தான் இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக் டு த டாபிக். வந்து பிரிஞ்சிக்கு தேவையான பொருள்: வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, பீன்ஸு, கேரட்டு, இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக உருளைக்கிழங்கு, பட்டாணி, மீல் மேக்கர் இதெல்லாமே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாகவே நான் சொல்லுவேன் பிரிஞ்சின்னும் போது. ஏன்னா எல்லா காயுமே போட்டு நல்லா சேர்த்து வச்சு சாப்பிட்ருவோம். மற்றபடி நம்ம தனித்தனியாக காய் பொரியல் அப்படின்னு செஞ்சோன்னா சாப்பிட மாட்டோம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பிரிஞ்சின்னும் போது ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன்னே சொல்லுவேன் நான். ஸோ குண்டால தான் செஞ்சுருந்தேன். எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே போட மாட்டேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. அதனால தான் வெறும் சோம்பு போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, அப்புறம் பீன்ஸு, கேரட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் போட்டு அரிசி போட்டோன்னா வெந்துடும். ஒரு கொதி வந்துருச்சுன்னா விசிலுன்னும் போது குக்கரில் வைக்கும்போது 2-3 விசில் விடுவோம். குண்டாலன்னும் போது கொஞ்சம் ஒரு 30 to 40 minutes ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.